வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெக்கானிக் கலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா, ஒரு ஹோண்டா டியோவில் வந்த கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது. அதேமாதிரி வண்டி போயிட்டே இருக்கும்போது வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்காக நம்மகிட்ட வந்திருந்தது. என்ன கம்ப்ளைண்ட்னு சரி நான் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து ஆல்ரெடி எங்கேயோ ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்த்துருக்காங்க அவங்க. அப்படின்னா பார்த்துருக்காங்கன்னா, கார்பெட்டர் தான் அவங்க என்ன மெக்கானிக் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்பெட்டர் தான் ஃபால்ட்டு, கார்பெட்டர் தான் மாற்றி ஆகணும். பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வண்டி கார்பெட்டர் தான் மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கஸ்டமரும் கார்பெட்டர் மாற்றியிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, திரும்பவும் அதே கம்ப்ளைண்ட் கொஞ்ச நாள்லேயே அதே கம்ப்ளைண்ட் திரும்ப வந்திருக்கு. அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கார்பெட்டர்லேருந்து வர பொல்யூஷன் ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பொல்யூஷன் ஓஸ் வந்து கட் ஆனதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது அவங்க அந்த மெக்கானிக் சரியாக கவனிக்காமல் அந்த கார்பெட்டர் தான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி கார்பெட்டரை மாற்ற சொல்லியிருக்காங்க கஸ்டமர்கிட்ட. அவங்களும் பாவம் காசு இல்லாமல் அந்த சமயத்தில் கடன் வாங்கிலாம் அந்த கார்பெட்டரை மாற்றி ரெடி பண்ணியிருக்காங்க. திரும்ப கொஞ்ச நாள் அந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. நம்மக்கிட்ட சரி என்னன்னு பார்க்க போனால் இந்த மாதிரி ஓஸ் தான் கட் ஆயிருது. நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த வண்டி பார்க்கும்போது அந்த ஓஸை செக் பண்ணி